அரசியல் சதுரங்கம் அப்படிங்கிற நம்ம சேனல்ல ஏகப்பட்ட செய்திகள் வரும். ஆனால் அதிகமாக மீடியாவில் மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவில் டிஸ்கஸ் செய்யப்படாத செய்திகளாக இருக்கும். அப்படி ஒரு செய்தியை வாசிக்கிறேன். கண்டிப்பாக 1-2 பேர் கேட்டிருப்பீங்க, கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆனால் இது 1-2 பேர் கேட்கக்கூடிய ஒரு சில டிவி ஊடகங்கள் மட்டுமே சொல்லக்கூடிய செய்தியா அப்படிங்கிறத நீங்களே கவனிச்சுக்கோங்க. 4 நாட்கள் விடுமுறை, என்னப்பா லீவா அப்படின்னு சொல்லி கேட்காதீங்க. நாமக்கல் மாவட்டம் எக்ஸல் பொறியியல் கல்லூரியில் உணவு சாப்பிட்ட 400க்கும் மேற்பட்ட மாணவர்களுக்கு வாந்தி மயக்கம் ஏற்பட்டதை அடுத்து கல்லூரிக்கு 4 நாட்கள் விடுமுறை. கல்லூரியில் உணவு சமைக்கவும் கல்லூரியில் உள்ள குடிநீர் தொட்டியிலிருந்து தண்ணீர் விநியோகிக்கவும் தடை அப்படின்னு சொல்ற ஒரு செய்தி. இந்த செய்தியை இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிறத நான் மறுபடியும் சொல்லிடுறேன். முதல் விஷயம், சம்பந்தப்பட்ட நிறைய அதிகாரிகள் இந்த இடத்துல, அதாவது கல்லூரியாக இருக்கட்டும், இல்லாட்டி ஸ்கூல்ஸாக இருக்கட்டும், இல்லாட்டி ஏகப்பட்ட ஹாஸ்டல்ஸாக இருக்கட்டும், இங்கே எங்கேயுமே அவங்களுடைய வேலையை சரியாக செய்கிறாங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வியை இங்கே நம்ம வைக்கிறோம். ஏன் இந்த கேள்வி நம்ம இங்கே வைக்கிறோம் அப்படின்னா, எல்லா அதிகாரிகளும் சரியாக அவங்களுடைய வேலையை செய்தார்கள் என்றால் மேல் பூச்சி கண்டிப்பாக கீழே வந்து விழாது. எத்தனை ஸ்கூலில், எவ்வளவு கவர்மெண்ட் ஸ்கூலில் மேல் பூச்சி பூசின ஒரு வருடத்திற்குள் அந்த பூச்சி அப்படியே கீழே விழுந்து மாணவர்கள் காயமுற்று இருக்கிறார்கள் அப்படிங்கிற தகவல் வெளியாகி இருக்கிறது. சத்துணவு முட்டை அப்படின்னு சொல்லும்போது அந்த முட்டை அழுகிய முட்டைகள் விநியோகம் செய்ததும் அதை குழந்தைகளுக்கும் கொடுத்தது, இது எல்லாமே இங்கே பெரிய அளவில் பிரச்சனைகள் தான். அப்போ இந்த மாதிரியான செய்தி டிபேட்டுக்கு வந்தால் தானே அரசு அதிகாரிகள் தண்டிக்கப்படுவார்கள். தவறு செய்த அரசு அதிகாரிகள் நான் சொல்கிறேன். அவங்க ஏன் தண்டிக்கப்பட வேண்டும்? அரசியல்வாதி 5 வருஷத்தில் அடுத்த ஆட்சி வந்துடும், போயிட்டே இருப்பான். ஆனால் அரசு அதிகாரிகள் அப்படி இல்லை. பார்த்தீங்களா? அரசு அதிகாரிகள் சரியாக வேலை செய்கிறார்கள் என்றால் மட்டும்தான் மக்களுக்கான நல்லது நடக்கும். அப்படி இல்லையா இப்படித்தான் நடக்கும். இது ஆழமான அரசியல் சதுரங்கம். இதெல்லாம் ஒரு செய்தியா விக்கி? அந்த 888 கோடி ரூபாய்க்கான செய்தியை தூக்கி போடுப்பா அப்படின்னு சொன்னா, அண்ணா கே நேரு அவர் வராரு, வந்துட்டு சொல்றார், அப்படிலாம் ஒரு ஊழலே நடக்கலப்பா அப்படின்னு சொல்லி அண்ணாமலை அவர்கள் வச்சு கிழிச்சு தள்ளி விட்டு போயிட்டார். இங்கிலீஷ்லயும் அவர் போட்டார், தமிழ்லையும் போட்டார். 888 கோடி ரூபாய் எங்கப்பா போச்சு, இப்படியாயா ஊழல் செய்வீங்க அப்படின்னு சொல்லி அவர் கேட்க, அன்புமணி ராமதாஸ் அவர்கள், பயங்கரமான ஊழலா இருக்குப்பா, 888 கோடி ரூபாய்லாம் சாதாரண ஊழல் கிடையாது, இது ஜாப் ஸ்கேம், கேஷ் ஜாப் ஸ்கேம் அப்படின்னு சொல்றாங்க. இல்லாட்டி கேஷ் ஜாப் ஸ்கேம், ஸ்கேம் ஜாப் கேஷ், எப்படி போட்டாலும் வேலைக்கு நீ பணம் தந்தா உனக்கு நான் வேலை தரேன் அப்படின்னு சொல்ற ஒரு ஸ்கேம். பணம் தந்தா வேலை தரேன், பாட்டிலுக்கு 10 ரூபா, பாட்டிலுக்கு 10 ரூபா. அவரும் இப்படி எதுலையோ தானே மாட்டினாரு. ஆமாம், காசு தான் வேலை தரேன் அப்படின்னு சொன்னாருன்னு காசு வாங்கிட்டாரு. காசு வாங்கினது மறுபடியும் கொடுத்துட்டாரு. அதனால் அவர் நல்லவராக மாறிடுவாரா அப்படின்னு கேட்டால் அது தப்பு தானே. அதே மாதிரி நேரு அவர்கள் இப்போது அவருடைய பெயர் அடிபட்டு வருது. அதிர வைக்கும் 888 கோடி வேலை வாய்ப்பு ஊழல். காவல்துறை வழக்கு பதிவு செய்து ஊழல்வாதிகளை கைது செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லி ராமதாஸ், வேற யாருமே இல்லை, அன்புமணி ராமதாஸ் அவர்கள் ஒரு பெரிய அறிக்கையை கொடுத்திருக்கிறார். இந்த அறிக்கை ஏன் அப்படிங்கிறத கண்டிப்பாக நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். கிணறு வெட்ட பூதம் கிளம்பியது போல நேருவின் தம்பி ரவிச்சந்திரன் நடத்தும் ட்ரூ வேல்யூ ஹோம்ஸ் நிறுவனத்தில் அமலாக்கத்துறையால் நடத்தப்பட்ட சோதனையில் மிகப்பெரிய ஊழல் அம்பலமாகி இருக்கிறது. நேரு அமைச்சரின் கட்டுப்பாட்டில் கீழ் இயங்கும் MAWS முனிசிபல் அட்மினிஸ்ட்ரேஷன் அண்ட் வாட்டர் சப்ளை துறையில் சமீபத்தில் முதல்வரின் திருக்கரங்களால் கொடுக்கப்பட்ட 2538 பதவிகள் அனைத்தும் 25 லட்சம் முதல் 30 லட்சம் வரை ஒரு பதவிக்கு வாங்கப்பட்டு இருக்கிறது என்ற தகவலை அமலாக்கத்துறை தமிழக காவல்துறை DGPயிடம் PMLA பிரிவென்ஷன் ஆஃப் மணி லாண்டரிங் ஆக்ட் 66/2 படி தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக அமலாக்கத்துறையிடம் வலுவான ஆதாரங்கள் கிடைத்திருப்பதாக தெரிகிறது. இது தொடர்பாக முதல்வர் கட்டுப்பாட்டில் இயங்கும் தமிழக காவல்துறை என்ன செய்ய போகிறது அப்படிங்கிற ஒரு கேள்வி. இந்த கேள்வியை இன்னும் சுலபமாக உங்களுக்கு புரியணும் அப்படின்னு நான் சொல்லிட்டேன். அப்படி புரிய வைக்கணும்னா ஒன்றுமே இல்லைங்க, பல லட்சம் பேர் அரசாங்க வேலையில் எனக்கு எப்படியாவது ஒரு வேலை கிடைத்து விடும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் நம்புகிறாங்க. நிறைய மாணவ மாணவிகள் இதுக்காகவே அவங்க லைஃப்பை டெடிகேட் பண்ணிட்டு இருக்காங்க. TNPSC எக்ஸாமாக இருக்கட்டும், குரூப் 2 இருக்கட்டும், ஏகப்பட்ட எக்ஸாம்ஸ் எழுதுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்படி எழுதக்கூடிய இந்த மாணவ மாணவிகளுக்கு இந்த அரசியல்வாதிகள் செய்யக்கூடிய மிகப்பெரிய கொடூரம் என்ன தெரியுமா? காசு வாங்கிட்டு அந்த வேலையை கொடுக்கறது அப்படிங்கிறது தான்.
இதுல KN நேரு அவர்கள் தப்பு செஞ்சாரா இல்லையா அப்படிங்கிறத அவர் என்ன சொல்றாரு, எங்க பழைய வழக்கு தூசி தட்டி எடுத்திருக்காங்க, தேவையில்லாம பொய் குற்றச்சாட்டை ED எங்களுக்கு எதிராக பதிவு செய்திருக்கிறது அப்படின்னு சொல்லி KN நேரு அவர்கள் சொல்றாங்க. ED என்ன சொல்றாங்க, டிஜிபி ஆஃபீஸ்கிட்ட போய் எப்பா எங்ககிட்ட சாலிடான எவிடன்ஸ் இருக்கு, இப்படி 2358 ஜாப்ஸ்ல பல ஜாப்ஸ், அத்தனை ஜாபும் அப்படின்னு சொல்லல, பல ஜாபுக்கும் 25 லட்சம் ரூபாயிலிருந்து 33 லட்சம் ரூபாய் வரை வாங்கிட்டு தான் அந்த ஜாபை கொடுத்துருக்காங்க. எனவே இது பெரிய ஊழல், அதை கண்டுபிடியுங்கள், அதற்கான விசாரணை செய்யுங்கள் அப்படின்னு சொல்ற ஒரு எச்சரிக்கை கொடுத்துருக்காங்க. அப்போ மார்க் வாங்குறதுக்கும் டே நைட்டாக நாங்கள் படித்து உங்களை நம்பி ஓட்டு போட்ட எங்களுடைய பெற்றோர்கள், நீங்கள் எங்களுக்கு நல்லது செய்வீங்க அப்படின்னு நினச்சிட்டு இருக்கக்கூடிய எங்களுடைய தாய் தந்தையினர், எங்களுடைய தாத்தா பாட்டி, இப்போ என்ன செய்ய போறீங்க, காசு தந்தாதான் உனக்கு வேலை அப்படின்னு சொல்ற ஒரு அரசாங்கத்தை தான் நடத்திட்டு இருக்கீங்க அப்படிங்கிற ஒரு பெரும் குற்றச்சாட்டு வைக்கப்படுகிறதே. இது சரியா ஐயா ஸ்டாலின் அவர்களே? முக ஸ்டாலின் அவர்கள் இதற்கான பதில் சொல்ல வேண்டும். பொதுவாக முக ஸ்டாலின் அவர்கள் என்ன சொல்லுவாரு, நாங்கள் தான்ப்பா, எல்லாம் நாங்கள் தான், ஏங்க நாங்க தான், இனிமே நாம தான் அப்படின்னு சொல்லுவாங்க. நடிப்பு அரக்கன் அப்படின்னு சொல்ற மாதிரி நாங்க தான் எல்லாத்துக்கும், இந்த நாங்க தான் நாங்க தான் நாங்க தான் அப்படின்னு சொல்றதை எப்படி சொல்லுவாங்கன்னா, பாஜகவை தள்ளிவிட்டு பாஜக உள்ளே வராமல் இருப்பதற்கு நாங்கள் தான் ஒரு கேடயமாக உங்களை பாதுகாக்கிறோம், சிறுபான்மையினருடைய பாதுகாவலன் நாங்க தான், நாங்க இல்லைன்னா இந்தி மொழி இங்க வந்து தாண்டவம் ஆடி இருக்கும், தமிழ் மொழியை நாங்க காத்து வச்சிருக்கோம், நாங்க தான் சமூக நீதியை பேணி காக்கிறோம், அந்த பக்கமா தமிழ் சாதியினரை ஒதுக்குவோம், இந்த பக்கமா தெலுங்கு சாதியினரை வரவேற்போம், ஆனாலும் சாதி ஒழிப்பு நாங்க தான் அப்படின்னு சொல்லி எல்லாத்துக்கும் நாங்க தான் சொல்லக்கூடிய நீங்க இன்னைக்கு என்ன செஞ்சு வச்சிருக்கீங்க தெரியுதா? என்ன செய்யல அப்படிங்கிறத சில நபர்கள் பட்டியல் போட்டிருக்காங்க. நீட்டை ஒழிப்போம் என்றான் அப்படிங்கிறதுக்கு அது வேண்டாம். நீட்டை ஒழிப்போம் என்றார்கள், ஏமாந்தோம். சாராயத்தை ஒழிப்போம் என்றார்கள், டாஸ்மார்க் விற்பனை இலக்கு வைத்து விற்கிறார்கள். எங்க தீபாவளிக்கு ஏதோ ஒரு படத்தை விட அதிகமான வசூல் ஈட்டியது அப்படின்னு சொல்லி பாலிமர்லி ஏதோ ஒரு செய்தி வெளியிட்டது. யாருப்பா அந்த வசூலை எடுத்தார்கள் அப்படின்னு சொல்லி பார்த்தா டாஸ்மாக்கு தான். அந்த அளவுக்கு டாஸ்மாகினுடைய வசூல் வேட்டை வேற லெவல்ல இருக்கு. தைரியமாக உங்கள் நகையை அடகு வையுங்கள், நாங்கள் மீட்டு தருகிறோம் என்றார்கள், ஏமாந்தோம். விலைவாசியை குறைப்போம் என்றார்கள், பத்திரப்பதிவுத்துறை மின்சாரத்துறை கட்டணங்கள் கழுத்தை நெரிக்கும் அளவுக்கு உயர்ந்து விட்டன. சீரியஸாங்க, தமிழ்நாட்டில் ஒரு பத்திரப்பதிவு அப்படிங்கிறதுக்கான விலை கேரளா கூட கம்பேர் பண்ணும்போது ரொம்ப கூடுதலாக இருக்குது அப்படிங்கிறது இப்போ எல்லாருமே பேச ஆரம்பிச்சுட்டு இருக்காங்க. இது ஏன் மின்சார கட்டணம் அப்படிங்கிறது எதற்காக இவ்வளோ கூட்டப்பட்டது? அதிமுக பீரியட்லேயே கூட்ட வேண்டியதான். கஜானால காசு இல்லை மின்சாரத்துறை, ஆனாலும் பிற மாநிலங்களை விட மின்சாரத்தினுடைய அந்த கட்டணம் நம்ம மாநிலத்தில் ரொம்ப கம்மி தான் அப்படின்னு சொல்லி அதற்கான விளக்கத்தையும் கொடுத்திருந்தார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. அனைத்து குடும்ப தலைவிக்கும் மாதம் 1000 என்றார்கள், பின் தகுதி தராதரம் என்று பிரித்தார்கள், ஏமாந்தோம். பறித்தான் பறித்தான் தாலிக்கு தங்கத்தை பறித்தான், மாணவர்களுடைய மடிக்கணினியை சைக்கிளை பறித்தார்கள், இழந்தோம், ஏமாந்தோம். கடவுள் நம்பிக்கை இல்லை என்றார்கள், பின்பு நான் ஒரு கிறிஸ்தவம் என்கிறார்கள். அது முக ஸ்டாலின் அவர்களுக்கு கிடையாது, உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் சொல்லுவார், ஆமா நான் ஒரு ப்ரௌடு கிறிஸ்டியன் தான் அப்படின்னு சொல்லுவார். உங்களுக்கு சங்கிகளுக்கு அதுதான் வயிறு எரியுதுன்னா நான் மறுபடியும் சொல்லுவேன் நான் ஒரு கிறிஸ்தவன் தான் அப்படின்னு சொல்லுவார். அதே இது இஸ்லாமியர்களுடைய அந்த ஃபங்க்ஷனுக்கு போகும்போது நான் ஒரு தீவிர இஸ்லாமிய மார்க்கத்தை கடைபிடிப்பவன் அப்படின்னு சொல்லுவார். ஆனால் ஹிந்துக்கள், ஹிந்து சார்ந்து இருக்கக்கூடிய நிகழ்வுக்கு மட்டும் போக மாட்டார். அப்படியே போனால் நான் ஒரு ஹிந்து தான் அப்படின்னு சொல்ல மாட்டார். அதை தவிர்த்து எங்கள் கட்சியில் 80% 90% இந்துக்கள் தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவார். இதை அவர் சொல்லியிருக்காரு பல முறை, இது நிரூபணமாகி இருக்கிறது. சமூக நீதி காவலர்கள் நாங்கள் தான் என்றார்கள், பட்டியல் சமூகத்தினர் பொது தொகுதியில் போட்டியிட உரிமை இல்லை என்றார்கள், தமிழர்களின் காவலன் நான் தான் என்றார்கள், தொப்புள் கொடி உறவுகள் லட்சக்கணக்கில் மடிந்த போது கொஞ்சவனுடைய கூட்டணியில் கூத்தடித்து கொண்டிருந்தான், இன்னமும் இருக்கிறார்கள், ஏமாந்தோம். தமிழ் என் உயிர் என்றார்கள், அவன் நடத்தும் பள்ளியிலேயே தமிழில் பேசினாள், அபராதம் என்றார்கள், ஏமாந்தோம். கச்சத்தீவை மீட்போம் என்றார்கள், எழுதி கொடுத்ததே அவர்களுடைய ஆட்சியில்தான் என்ற போது ஏமாந்தோம். டெல்டா மாவட்டங்களில் மீத்தேன் ஹைட்ரோ கார்பன் திட்டத்தை விடமாட்டோம் என்றார்கள், திட்டத்திற்கு கையெழுத்திட்டதே அவர்கள்தான் என்ற போது ஏமாந்தோம். 6 வழிச்சாலையை தடித்தார்கள், இன்று அவர்களே அதை போடுகிறார்கள், மீண்டும் ஏமாந்தோம் அப்படின்னு சொல்றாங்க. இந்த இடத்துல நெல்மணியை பத்திலாம், ஒரு விவசாயம் பத்திலாம் வந்துச்சு பார்த்தீங்களா? ஒரு நெல்மணியை கூட வீணாக்க கூடாது அப்படின்னு சொல்ற உத்தரவை பிறப்பித்திருக்கிறேன் என்கிறார் முக ஸ்டாலின் அவர்கள். இன்னைக்காங்க இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட வேண்டும்? கேட்கிறவன் கேனேன்னா கேப்பையில நெய் வடியுதுன்னு சொல்லுவாங்களாம். நெல் எப்போது பாதுகாக்கப்பட வேண்டும்? மழைக்கு முன். மழை வந்துருச்சு, ஏகப்பட்ட நெல் விவசாயிகள் பாதிப்படைஞ்சிருக்காங்க. சாகுபடி செய்த நெல் மூட்டை மூட்டையாக அங்கே இருக்குது, கொள்முதல் பண்ணாமல் இருக்கிறது. நிறைய நெல் முளைத்து விட்டது. என்னங்க கொஞ்சோண்டு நெல் முளைச்சிருச்சு அப்படின்னு சொல்லி ஒரு அமைச்சர் சொல்கிறாரு.
நெல்லெல்லாம் முளைக்கவே இல்லைப்பா அப்படின்னு சொல்லி துணை முதலமைச்சர் சொல்கிறாரு. இன்னைக்கு முதலமைச்சர் சொல்கிறார் ஒரு நெல்மணியை கூட வீணடிக்க விட மாட்டேன் அப்படின்னு சொல்லி. இதில் எது நாடகம், எது நடிப்பு, எது மிகப்பெரிய ஒரு அயோக்கியத்தனம், எது வன்மம், எது முதுகுல குத்துறது, எது துரோகம், இதெல்லாம் தாண்டி நம்பிக்கை இல்லாமல் போய்விட்டது அப்படின்னு சொல்றதுக்கான காரணமே இந்த மாதிரியான இன்சிடென்ட்ஸ் நடக்கும்போது தான். விவசாயிகளுடைய கஷ்டம் இவ்வளவு தூரம் நடந்த பிறகும் ஒரு நெல்மணியை கூட நாங்கள் கைவிட மாட்டோம் அப்படின்னு சொல்லி இப்போ சட்டம் இயற்றுவதற்கு பதிலாக அட்லீஸ்ட் ஒரு 2-3 மாசத்துக்கு முன்னாடி அதை கொள்முதல் பண்ணி சரியான ஒரு எங்களுக்கான ஒரு ஸ்டோரேஜ் ஸ்பேஸை உருவாக்கி வச்சிருந்தீங்கன்னா இன்னைக்கு அந்த விவசாயிகள் சந்தோஷமா இல்லாட்டினாலும் பரவாயில்லை, அட்லீஸ்ட் அழுகாமையாவது இருந்திருப்பாங்களே. இதுதானே ஒரு அரசியல்வாதி விட்டுருங்க. மு க ஸ்டாலின் அவர்களுக்கு வயசாயிருச்சு, அவரால் ஒரு பெரிய கண்ணோட்டத்தில் யோசிக்கலாம் முடியாதுன்னு சொல்லி நம்ம ஒத்துக்கலாம். ஆனால் அவருக்கு பேக் போனாக இருக்கிறது யார்? ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸ், படித்தவங்க, மெத்த படித்தவங்க. அவங்களுக்கு இருக்கக்கூடிய தொலைநோக்கு பார்வை நமக்கெல்லாம் இருக்கவே இருக்காது. யூபிஎஸ்சி ஆஸ்பிரன்ஸ் இல்லாட்டி யூபிஎஸ்சி படிக்கக்கூடிய நபர்களை பார்த்துருக்கீங்களா? அப்படி ப்ரிலிமினரியாக இருக்கட்டும், அதுக்கான அவங்க அந்த ஒரு படிக்கிறதா இருக்கட்டும், அவ்வளோ படிப்பாங்க, அவ்வளோ தெரிஞ்சு வச்சுக்கிடுவாங்க. அவங்களுக்கான அந்த ஒரு விஷன் இருக்குது பார்த்தீங்களா, தொலைநோக்கு பார்வை. அப்படிப்பட்ட ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர் கூட நம்ம தமிழ்நாட்டுக்கு கிடைக்கலையா? சார் அடுத்த மாதம் மழை வரப்போகுது சார், இன்னும் இவ்வளோ நெல் கொள்முதல் பண்ணாமல் இருக்குது, நம்ம அதை கொள்முதல் பண்ணி ஆகணும், அட்லீஸ்ட் சீக்கிரமாக இந்த மாதிரி டிரான்ஸ்போர்ட்டேஷன் இல்லாட்டி ஸ்டோரேஜ் ஸ்பேஸை ரெடி பண்ணணும், இதுக்கெல்லாம் ஒரு திட்டம் போடுங்க. இதை சொல்லிக் கொடுக்கறதுக்கு ஒரு ஐஏஎஸ் அதிகாரி இல்லாமல் போயிட்டாரா? இதுதான் என்னுடைய கேள்வி. இந்த கேள்வியை கேட்கும்போது நிறைய பேருக்கு சுருக்குனி குத்தலாம். ஆனால் நாங்கள் என்ன கேட்குறோன்னா, சார் அரசியல்வாதிகளை நம்பி நாங்கள் ஏமாந்து போகிறோம், அரசு அதிகாரிகளாவது எங்களுக்கு ஏதாவது உதவி செய்வாங்க அப்படின்னு சொல்லி தானே சார் நாங்கள் இருக்கோம், தமிழ்நாட்டில் வாழ்ந்துட்டு இருக்கோம் அப்படிங்கிறது மட்டும்தான். இதெல்லாம் விட இன்னைக்கு திருமாவளவன் அவர்கள் ஒரு படம் பார்த்து அதற்கான விமர்சனத்தை 17 நிமிஷம் ஒரு வீடியோவாக போட்டிருக்காரு. சாதாரணமாக சினிமாவை கழுவி ஊற்றக்கூடிய ப்ளூ சட்டை மாறன் கூட இந்த அளவுக்கு ரிவ்யூ பண்ணது கிடையாது. இப்போ ஆளுக்கு ரிவ்யூ பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. பைசன் படத்தை முதலமைச்சர், துணை முதலமைச்சர் ரிவ்யூ பண்ணாங்க. இட்லி கடையான சீமான் அவர்கள் ரிவ்யூ பண்ணார். இப்போ டியூடை திருமாவளவன் அவர்கள் ரிவ்யூ பண்ணியிருக்காங்க. டியூட், காதலுக்கும் நட்புக்கும் இடையே இருக்கக்கூடிய வித்தியாசம். காதல் தான் நட்பு, நட்பு தான் காதல், நட்பை விட காதல் ரொம்ப உயர்ந்தது அப்படிங்கிறது தெளிவாக சொல்லியிருக்கு இந்த படம். ஒருத்தவங்க லவ் பண்ணலாம், ஆனால் நம்ம லவ் பண்ணுற பொண்ணு இன்னொருத்தனை தான் லவ் பண்ணுது அப்படின்னு சொல்லும்போது, அதுவும் இன்னொருத்தன் அப்படின்னு சொல்கிற அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டு இன்னொருத்தன் கூட வாழ அனுமதித்து அவனுக்கு குழந்தையும் பெற்றுக்கிட்டு, இதெல்லாம் ஒரு காவியம் அப்படின்னு சொல்லி டியூடுக்கு ஒரு ப்ரமோஷன். அவர் கண்டிப்பாக மக்களுக்கான நல்வழிப்படுத்தக்கூடிய ஒரு தலைவர். அவருக்கு சமூகம்தான் பெருசு அப்படிங்கிறதுனால அவர் குடும்ப உறவு அப்படிங்கிறதுல போகலை. பட் ஒரு குடும்பம் இருந்து அதில் ஒரு குழந்தைக்கு இந்த மாதிரியான ஒரு பல நிகழ்வுகளை எடுத்து சொல்லக்கூடிய ஒரு படத்தை இப்படி தைரியமாக விமர்சிப்பாரா அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. ஆனால் குடும்பம் இருக்கக்கூடிய பெற்றோர்கள் கொஞ்சம் யோசிச்சுக்கோங்க. இது ஒரு தவறான உதாரணமாக மாறும், கண்டிப்பாக மாறும். எனக்கு இதுதான் பிடிச்சிருக்கு அப்படிங்கிறத விட குடும்பம் ஸ்ட்ரக்சர் அப்படிங்கிறது யாருடன் வேண்டுமானாலும் வாழலாம். எனக்கு ஒன்று பிடிச்சிருக்கு, நாளைக்கு பிடிக்காம கூட போகலாம், அதனால் எப்படி வேணாலும் இருந்துக்கோங்கப்பா அப்படிங்கிற மாதிரியான ஒரு சின்ன கண்ணோட்டம் தான். டியூடுக்கு 1008 விமர்சனம் கொடுக்கலாம். ஆனால் சீமான் அவர்கள் கொடுத்த இட்லி கடை படத்தை கடைசியாக நான் ஏதோ ஓடிடியில் வந்த பிறகு தான் பார்த்தேன்னு தோணுது. எப்படி அதுக்கு விமர்சனம் கொடுக்க தோணுச்சு? ஒன்றுமே இல்லை. தனுஷ் அவர்கள் வெளிநாட்டில் வேலைக்கு போகிறாரு. இட்லி கடை நடத்தக்கூடிய ராஜ்கிரண் அவருடைய அப்பா அம்மா விட்டுட்டு வெளிநாட்டுக்கு போகணும். நான் என்ன இந்த ஊர்லேயேவா இருக்க முடியும் அப்படின்னு சொல்லி வெளிநாட்டுக்கு போயிடுறாரு. பல வருடங்களுக்கு பிறகு, 2-3 வருடங்களுக்கு பிறகு மறுபடியும் வெளிநாட்டில் இருக்கக்கூடிய தனுஷ் அவங்க அப்பா இறந்துட்டாங்க அப்படின்னு சொன்னோன்னே அவர் கிராமத்துக்கு வரார். நான் என்ன கேட்குறேன், ஒரு 4-5 வருஷம் வெளிநாட்டில் வேலை பார்த்துட்டீங்க தனுஷ் சார் அவரே, நீங்களும் சொத்து சேர்த்த வச்ச மாதிரியோ உங்கள் அப்பா அம்மாவுக்கு நல்ல ஒரு குடும்பம், நல்ல ஒரு வீடு வச்சு கொடுத்த மாதிரியோ அந்த படத்தில் காண்பிக்கவே இல்லை. அப்போ அந்த பணத்தெல்லாம் நீங்கள் என்ன செஞ்சீங்க? இதுதான் ஓட்டைனா படம் முழுக்க ஏகப்பட்ட ஓட்டை. ஆனால் இது வாழ்வியலை ருசிகரமாக காண்பித்த படம் அப்படின்னு சொல்லி சீமான் அண்ணன் ரிவ்யூ கொடுக்குறார். இதை விட ஒரு படி மேலே பைசன் படம் ரிவ்யூ செமையாக இருக்குது. பைசன் பட ரிவ்யூவை விட அங்கே ஏகப்பட்ட மக்கள், விவசாயிகள் கண்ணீர் சிந்து கொண்டிருக்கிறார்கள். அதற்கான ஏதாவது ரிவ்யூ கொடுங்கன்னு சொன்னால் அரசியல்வாதிகள் கொடுக்க மாட்டேங்காங்க. எல்லா அரசியல் கட்சி தலைவர்கள், கருணாஸ் உட்பட எல்லாரும் போய் தியேட்டரில் உட்காந்து பைசன் படத்தை பார்த்தார்கள். இங்கே கூத்தாடிகளை நம்பி அரசியல் இருக்கக்கூடாதுன்னு சொன்னவங்க, அரசியல்வாதிகள் எல்லாம் கூத்தாடிகளை பார்க்க போய்விட்டீர்களே அப்படிங்கிற ஒரு கேள்வியை மக்கள் திரும்பி கேட்டாங்கன்னா உங்கள் மூஞ்சை நீங்கள் எங்கே வச்சுக்கிடுவீங்க? இப்படி தானே வச்சாகணும். பார்த்துக்கோங்கப்பா, எல்லாம் மக்கள் பார்த்துட்டு இருக்காங்க, எல்லா விஷயத்தையும் மக்கள் கேட்டுட்டு இருக்காங்க. நம்மளே மாதிரியான சில யூடியூபர்ஸ் அந்த உண்மையெல்லாம் போட்டு உடைச்சிட்டே இருக்கோம். எல்லாம் பார்த்து செஞ்சுக்கோங்க.
2026 தேர்தல் வரப்போகுது. ஆமாம், பார்த்துக்கோங்க. நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம். நன்றி, வணக்கம்.